அனைவரையும் அரவணைத்து செல்கின்ற போக்கு அதிமுகவில் இல்லை. முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் கடந்த சில நாட்களுக்கு முன் முதல்வர் ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்தார். அவரது அணியினர் திமுகவில் இணைவதற்கான விழா பிரம்மாண்ட பொதுக்கூட்டமாக நடைபெற உள்ளது. மதுரை விருதுநகர் 4 வழிச்சாலையில் திருமங்கலத்தை அடுத்த ராயபாளையம் விலக்கு பகுதியில் வரும் 7ஆம் தேதி இந்த விழா நடக்கப் போகிறது. விழாவில் முதல்வர் ஸ்டாலின் சிறப்புரையாற்ற இருக்கிறார். இதற்கிடையே தொடர்ந்து தேனி மாவட்டத்தில் ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் பலரும் கடந்த ஒரு வாரமாக படிப்படியாக அதிமுகவிற்கு திரும்பிச் செல்கின்றனர். அதிமுகவின் அனைத்து வளங்களையும் அனுபவித்த ஓபிஎஸ் தற்போது கலைஞர், தளபதி, குட்டி தளபதி, குட்டி தளபதி என்று கூறுகிறார். காரில் இருந்த ஜெயலலிதா புகைப்படத்தை எடுத்துவிட்டார். கேட்டில் இருந்த இரட்டை இலை சின்னத்தை வெட்டி எடுத்துவிட்டார். ஆனால் அவருடைய கார், அவர் வீடு இதெல்லாம் எங்கிருந்து வந்தது என கொந்தளிக்கிறார்கள் ரத்தங்கள். மயிலை தெற்கு ஒன்றியத்தில் உள்ள 18 கிளை செயலாளர்களும் ஓபிஎஸ் அணியில் இருந்து ஒட்டுமொத்தமாக விலகி அதிமுகவில் இணைந்துவிட்டனர். குமரன்தொழு, வனத்தாய்புரம், மண்ணூத்து, சென்றாயபுரம், தேவேந்திரபுரம், கோம்பைத்தொழு, முத்தலாபுரம், வலம்புரி உள்ளிட்ட 18 கிராமங்களைச் சேர்ந்த கிளை செயலாளர்கள் விலகியதால் இப்பகுதியில் ஓபிஎஸ் கூடாரம் முற்றிலும் காலியாகியுள்ளது. தேனியில் ஆதரவாளர்கள் இல்லாமல் தனித்திருந்த ஓபிஎஸ் இப்போது ஒரு அமைச்சருக்கான கெத்துடன் எப்போதும் கட்சிக்காரர்கள், சாதி சங்க பிரமுகர்கள் என பிஸியாக வலம் வருகிறார். போடி தொகுதியில் 2021 3வது முறையாக ஓபிஎஸ் போட்டியிட்ட போது 2 முறைக்கு மேல் போடியில் போட்டியிட்டவர்களின் அரசியல் வாழ்க்கை முடிவுக்கு வந்திருக்கிறது என்பதுதான் இத்தொகுதியின் சென்டிமெண்ட் என சொல்லி வருகிறார்கள். அதையெல்லாம் மீறித்தான் அங்கே போட்டியிட்டு வெற்றி பெற்றார் ஓபிஎஸ். ஆனால் போடி சென்டிமெண்ட் ஓபிஎஸ்ஐ ஆளாக்கிய அதிமுகவில் இருந்து அவரை துரத்தி விட்டிருக்கிறது. தற்போது புது ஆளாக புது கட்சியில் அதே போடி தொகுதியில் போட்டியிட முடிவு எடுத்திருக்கிறார் ஓபிஎஸ் என்கிறார்கள். ஓபிஎஸ் திமுகவில் இணையாதவரை போடி தொகுதியின் திமுக வேட்பாளராக போடி மேற்கு ஒன்றிய செயலாளராக உள்ள லட்சுமணனை களமிறக்க திமுக மேலிடம் உறுதி செய்து இருந்தது. அவரும் தொகுதியில் இறங்கி வேலை பார்க்க ஆரம்பித்தார். ஓபிஎஸ் வரவால் லட்சுமணனுக்கு சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. ஏற்கனவே ஓபிஎஸ் அதிமுகவில் இருந்தபோது 2 முறை லட்சுமணனை போட்டியில் தோற்கடித்துள்ளார். இப்போது திமுகவுக்குள் வந்து மீண்டும் லட்சுமணனுக்கு எதிராக ஓபிஎஸ் நிற்கிற மாதிரியான சூழல் ஏற்பட்டுள்ளது. இன்னொரு பக்கம் தேனி வடக்கு மாவட்ட செயலாளராக உள்ள தங்கத்தமிழ்ச்செல்வனுக்கும் ஓபிஎஸ்க்கும் எப்போதும் 7ஆம் பொருத்தமாக இருந்து வந்தது. ஆனால் இப்போது ஓபிஎஸ் திமுகவில் இணைந்த பிறகு இருவரும் கசப்பை மறந்து ஒட்டுறவாக உடன்பிறப்புகளாக மாறிவிட்டார்கள். தேனி மாவட்டத்தில் தங்கத்தமிழ்ச்செல்வனுக்கு எதிரான நிலைப்பாட்டில் லட்சுமணன் இருப்பதால் அவருக்கு எதிரான ஓபிஎஸ்ஸுடன் தங்கத்தமிழ்ச்செல்வன் கைகோர்த்து விட்டார் என்கிறார்கள். ஓபிஎஸ் எம்எல்ஏவாகி திமுக திரும்ப ஆட்சி அமைத்தால் சபாநாயகர் அல்லது முக்கிய பதவியில் இடம்பெறுவார் என்பதால் ஓபிஎஸ்ஐ சுற்றி சாதி சங்கங்கள், சமூக அமைப்புகள் என ஒரு பெரும் கூட்டம் எப்போதும் அவரை பார்க்க வந்து கொண்டே இருக்கிறார்கள். அதிமுகவில் ஓபிஎஸ் இருந்ததை விட இப்போது அவரை சுற்றி திமுக நிர்வாகிகளும் தொண்டர்களும் கூடவே இருந்து வருகிறார்கள்.